அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னலான மெத்தடில் எப்படி பூவரசன் இலையை வச்சு சூப்பராக கொழுக்கட்டை செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பூரண கொழுக்கட்டை. நான் வீட்டிலே அரைச்சி வச்சு அரிசி மாவு வச்சு நான் செய்ய போகிறேன். இதில் மாவு பிசையிறது எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி பார்க்குறதுன்றதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா குயிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். முதல்ல பூரணம் செய்கிறதுக்கு 1/2 கப் கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி அதை 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். கடலைப்பருப்பு, வெல்லம், தேங்காய் இது 3த்தையுமே நான் ஒரே கப்பில் தான் மெஷர் பண்ண போகிறேன். நான் யூஸ் பண்ணுற மெஷரிங் கப் 1/2 கப் தான். அது கிட்டத்தட்ட 100 கிராம் கிட்ட வரும். இப்போது கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. மூடி போட்டு 1 மணி நேரம் மட்டும் நம்ம ஊற போட்டால் போதுமானது. இப்போது இந்த ஊற போட்ட கடலைப்பருப்பை நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். இது குக் பண்ணுறதுக்கு எந்த கப்பில் நான் கடலைப்பருப்பு அளந்தனோ அதில் பாதி அளவுக்கு தண்ணி மட்டுமே நான் சேர்த்துக்கிறேன். இப்போது ஊற போட்ட கடலைப்பருப்பை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை ஹை ஃப்ளேமில் 2லேருந்து 3 விசில் நம்ம போட்டுக்கலாம். சப்போஸ் பருப்பு வேக வைக்கும்போது நீங்கள் அதிக அளவு தண்ணி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் சாம்பார் ரசம் செஞ்சுக்கலாம். பருப்பு வேகிறதுக்கு கரெக்டாக 3 விசில் நான் ப்ரெஷர் குக்கரில் விட்டேன். பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா பஞ்சு பஞ்சாக வெந்திருக்கு. அதே மாதிரி தண்ணி எதுவும் மிச்சம் இல்லை. அதோட ஷேப்பும் அது ரீட்டைன் பண்ணியிருக்கு. இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் நம்ம ஒரு செமி ஃபைன் பவுடராக நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைக்கிறதுக்கு நான் தண்ணி பயன்படுத்தலை. அடுத்தது வெல்லம் காய்ச்சிக்கலாம். இந்த கப்பில் நான் பருப்பு அளந்தனோ அதே கப்பில் டைட்டாக பேக் பண்ண 1/2 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்தோட அளவுக்கு சரி பாதி அளவு தண்ணி, அதாவது 1/2 கப் வெல்லம்னா 1/4 கப் தண்ணி எடுத்து இதை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கிறேன். வடிகட்டின இந்த வெள்ளை கரைசலில் 2 ஏலக்காயை பொடி பண்ணி போட்டுக்கிறேன். அதோட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு நான் துருவி வச்சிருக்கிற தேங்காவை சேர்த்துக்க போகிறேன். நம்ம வெல்லத்தை எந்த பாகுபதத்துக்கும் கொண்டு வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இது கரெக்டாக 1/2 கப் தேங்காய் நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். இது எந்த அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு வெல்லம்லாம் சேர்க்குறோமோ அதே அளவுக்கு சேர்த்துக்கிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன் எல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். இப்போது அரைச்சி வச்சுருக்கிற கடலைப்பருப்பை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுப்போம். இது நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்றா சேர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது கொழுக்கட்டைக்கான மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் வறுக்காத பச்சரிசி, அதாவது 200 கிராம் பச்சரிசிக்கு நம்ம 1/2 கப், அதாவது 375 மில்லி லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். இடியாப்பத்துக்கு நம்ம எவ்வளோ உப்பு சேர்ப்போம் அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதுமானது. 1 டீஸ்பூன் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் தண்ணி கொதி வரணும், அதாவது ரோலிங் பாயிலிங் ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இது நல்லா தொடுறதுக்கு சூடாக இருந்தால் போதுமானது. அதில் வறுக்காத 1 கப் அரிசி மாவை சேர்த்துக்கலாம். இது கிட்டத்தட்ட 200 கிராம். இது நான் வீட்டிலேயே ரெடி பண்ணது. பச்சரிசியை நல்லா கழுவி வெயிலில் காய போட்டு இதை மில்லில் கொடுத்து நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன். இதை வறுக்கலாம் நான் எதுவுமே செய்யலை. அரிசியை தண்ணியில் சேர்த்ததுக்கப்புறம் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. அரிசி மாவை நல்லா கைவிடாமல் கிளறி விடுங்க. கொஞ்ச நேரத்தில் அது களி மாதிரி பேனை ஒட்டாமல் ரவுண்டாக திரண்டு வந்துடும். அதான் கரெக்டான ஸ்டேஜ். நம்ம கையை வச்சு தொட்டு பார்த்தோன்னா அது ஒட்டக்கூடாது. அதே மாதிரி உருண்டை பிடிச்சோன்னா அது ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் பாலாக வரணும். அதான் கரெக்டான மாவுக்கான கன்சிஸ்டன்சி. பார்த்திங்கன்னா மாவு கையிலையும் ஒட்டலை, அதே மாதிரி நல்ல ஒரு சாஃப்டான பாலாக நம்மளுக்கு பிடிக்க வருது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இதுதான் பூவரசன் இலை. இதை பயன்படுத்தினா நம்மளுக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்குது. ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்கெல்லாம் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். இலையோட சைஸை பொறுத்து நீங்கள் தேவையான அளவு மாவு வச்சு நீங்கள் திரட்ட ஆரம்பிங்க. சப்போஸ் அது சைட்ஸில் உடைய ஆரம்பிக்குதுன்னா லைட்டாக கொஞ்சம் நல்லெண்ணெயை சேர்த்து தட்டுங்க. இப்போது நம்ம பூவரசன் இலை கொழுக்கட்டை செய்கிறதுனால நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கிடைக்குது. அதே மாதிரி நம்ம மோல்டு யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இந்த கொழுக்கட்டைக்குனே தனியாக ஒரு நல்ல மனம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் இந்த பூவரசன் இலை கிடச்சிதுன்னா நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் செய்யணுன்னு ரெக்குயர்மெண்ட் கிடையாது. நம்ம என்றைக்கு வேணாலும் நம்ம இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம். கொழுக்கட்டையை ஈவனான திக்னஸில் தட்டிட்டு நடுவில் பூரணத்தை வச்சு கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நம்ம இதை நல்லா க்ளோஸ் பண்ணி சீல் பண்ணி வச்சிடலாம்.
இதை நல்லா முடிஞ்ச அளவுக்கு டைட்டாக சீல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா மாவு வந்து இலைக்கு வெளியே வந்துச்சுன்னா நம்ம அதை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நார்மலாக நம்ம மோல்டுலலாம் எப்படி செய்கிறோம் அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா மாவை வந்து வெளியே எடுத்துடலாம். இந்த பூவரசன் கொழுக்கட்டை வந்து நான் சின்ன வயசில் சாப்பிட்டது. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய மரம் இருந்துச்சு, பூவரசன் மரம். இப்போது இந்த அற்புதமான மரத்தை வந்து எங்கே இருக்குன்னே தேடி கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மரம் இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த கொழுக்கட்டையை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டை எல்லாத்தையுமே ஸ்டீமரில் போட்டு ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். கொழுக்கட்டை வெந்துருச்சுன்னா நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாசம் வந்து வீட்டையே சூழ்ந்துக்கும். 5 நிமிஷம் கழித்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக பூவரசன் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இலைலாம் நல்லா வாடி இருக்கணும். அப்போ தான் அந்த பூவரசன் இலையோட அந்த எசன்ஸ்லாம் வந்து கொழுக்கட்டையில் இறங்கி நல்லா வாசமாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது. இந்த மாதிரி ஹெல்த்தி கொழுக்கட்டையை வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பிளாஸ்டிக் மோல்டுலெல்லாம் வந்து கொழுக்கட்டையை செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறதோட இந்த மாதிரி நன்மை செய்யும் மூலிகை இலைகளை வச்சு நம்ம வந்து செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். நம்ம பாரம்பரிய முறைப்படி செய்கிற கொழுக்கட்டையும் இதுதான். பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குதுன்னு. இது வந்து எவ்வளோ நேரமானாலும் இந்த கொழுக்கட்டை சாஃப்டாகவே இருக்கும். மாவு எதுவும் வறுக்காமல் பிசையாமல் ஈஸியாக இடியாப்பம் செய்கிற மாவுலேயே வந்து நம்ம செஞ்சு காட்டியாச்சு இந்த கொழுக்கட்டையை. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.